வாய்ப்பு கிடைச்சிடுச்சு. எப்படியாவது ஜெயிச்சு காட்டணும் அங்கிற டென்ஷன் ஆகாது. உன் வேலையை நீ ஒழுங்கா பாரு. சரிப்பா. வெற்றி தானா வரும். நீ நிச்சயம் ஜெயிப்பே. என் மனசுக்கு தோணுது. கடவுள் இருக்கான். நல்ல பண்ணு. ஆல் தி பெஸ்ட். அண்ணே, இன்னைக்கு முழு நாள் ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாம உனக்காக நான் ப்ரே பண்ண போறேன்னு அசத்திருனே. நான் போயிட்டு வரேன். என்ன சித்தப்பா, நானும் அக்காவும் உங்களுக்காக பிள்ளையா கோயில்ல 108 தோப்புக்காரனை போட போறோம். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ டா. தேங்க்ஸ் அஜய். போன சீக்கிரம் மாட்றா. அப்புறம் இந்த பாத்திர கடைக்காரர் வீட கடைக்காரர்ல போன் பண்ணி அண்ணன் ரெக்கார்டிங் தியேட்டர்ல இருக்காரு, நாங்க வரலனே. சரிங்கண்ணே. வா வா வா. நோப்பா தாடி ரத்னம். காலையில இருந்து தலைக்கால் புரியா மாடிக்கிட்டு இருக்கா. நீ கூட தான் லக்கேஜ் மாதிரி வண்டியில ஏறி உட்கார்ந்து. தேவ லக்கேஜ் தானே. முத்துப்பாடி, உனக்கு விஷயம் தெரியாதா? நம்ம ஸ்ரீதர் இருக்கான்ல, அவனுக்கு மியூசிக் டைரக்டர் சான்ஸ் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு ரெக்கார்டிங். ஆமா, 3 நாள்ல 4 பாட்டு ரெக்கார்ட் பண்ண போறோம். அதுலயும் ஒரு பாட்டுல 150 வயலின் கதறுது. இதுக்கே வாய புழக்கறியே. 300 ஃப்ளூட் வேற. வாய் வலிக்காதே. அது அவன் ஃப்ளூட் அவன் வாய் வலிச்சா உனக்கே அவன்ச்சு. 4 பாட்டுல 2 பாட்டு கிளிக்கானா போதும். 4 கிளிக் ஆகும்டா. அதுக்கப்புறம் என்ன, 10 கம்பெனி நம்ம கடவாசல வந்து நிக்கும். அதுல 5 கிளிக்கானா போதும். 10 கிளிக் ஆகும்டா. ஓகே. அதுக்கப்புறம் இது ஆடியோ கடை கிடையாது, ஆடியோ கம்பெனி. நான் சாதாரண முதலாளி கிடையாது, எம்டி. அப்புறம் நானு இவனா இருந்துக்கிறியா? நீங்க தான் எம்டி எடுத்துக்கிட்டீங்களா? ஜீமாவது கொடுங்க. சாப்பிடு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா? வாசல்ல இருந்து உள்ள கக்கூஸ் வரைக்கும் ஐயா ஸ்பிளிட் ஏசி போட போறாரு. அப்ப வெளிய இலைய போட்டு 4 பேருக்கு சாப்பாடு போடுவாரு. ஃப்ரீயா இருந்தா நீ வந்து சாப்பிடு. இவங்க கடையில வேணா அரிசி வாங்கிக்கலாமா? சீ, இவங்க கடையில அவன் அரிசி வாங்குவான். சும்மா இருங்கப்பா. வித்தனாலத்தை சுத்தி பார்த்துட்டா உடனே வீடு கட்டுனதா அர்த்தமா? முதல்ல வாங்கணும், அப்புறம் தோண்டணும், அதுக்கப்புறம் கட்டணும். பெரிய கோட்டீஸ்வரனா பேசிக்கிறீங்க. ஆமா, போன மாசம் அவனு 150 ரூபா திருப்பி கொடுக்க. இதுல வேற கக்கூஸ்ல ஸ்பிளிட் ஏசி போட போறாங்க. ஏன்பா முத்துப்பாண்டி, 150 ரூபாயில அத்தா பெரிய ஆளை கப்புன்னு அமைக்கிட்டியாப்பா. நீ கூட தான் 30 ரூபா. ஆட்டோ போங்கடே போங்க. எங்க போனாலும் சரி, நம்ம கடை அரிசி தான் பொங்கி போட்டு சாப்பிட்டாகணும். ஃபைன் சார். அந்த லாஸ்ட் பார்ல வர வயலன்ஸ் சொல்ல மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். ஓகே சார். வயலன்ஸ் செக்ஷன் பொசிஷன் ரெடி. 1 2 1. சார், ஒரு சின்ன கரெக்ஷன். சென்டர்ல யாரோ பி நேச்சுரல்ல வாசிக்கிறாங்க. பி ஃபிளாட்ல வாசிக்கணும். மத்தபடி எல்லாம் ஓகே. ஓகே ஓகே சார், ஐம் சாரி. நோ 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 நோ, ரொம்ப பெர்ஃபெக்ட்டா கண்டுபிடிச்சீங்க. நான் கரெக்ட் இட். ரெடி ரெடி. ஏய், எங்க என்ன பட்டம் போட்டுருக்கடா. அசத்துறானே. ரெக்கார்டிங் முடிஞ்சோன்னா ஒரு பெரிய பூசணிக்காய் வாங்கி தியேட்டர் வாசல்லையே அவனுக்கு சுத்தி உடைக்கணும்டா. அண்ணா, ஸ்ரீதர் கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கான். ஆனா பக்கத்துல ஒரு தாத்தா உட்கார்ந்துகிட்டா அப்பப்போ ஒயிட் பட்டனை மேலே கீழே ஆட்டி கெடுக்கிறானா. ஞான சூனியம் அதுதான்டா ரெக்கார்டிங். வெளில பேசுற வெளியில அனுப்பிச்சுவானுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். ஃபைனலா ஒரே ஒரு தடவை கோரஸ் செக் பண்ணிட்டு வி ட்ரை ஃபார் டேக். ரைட் சார். ஓகே சார். ரெடி கோரஸ். சார் மறைக்கிறோம்டா. ஐயோ அண்ணே, சாரி சார். ஹலோ சார், நீங்க நோ ப்ராப்ளம். ரெடி கோரஸ். ரெடி. கோரஸ் செக்ஷன் ஒரு வாட்டி நான் ஹம் பண்ணி காட்டுறேன். and I will go for a take. Okay, we'll go for a take.
எதுக்கு கூப்பிட்டீங்க? சாங் ரெக்கார்டிங் பண்ணும்போது என்ன போய் கூப்பிடுறீங்களே? அண்ணே, சாங் ரெக்கார்டிங் முடிஞ்ச உடனே முதல்ல உங்களுக்கு போட்டு காட்டுறேன். நீங்க ஃபர்ஸ்ட் உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. கொஞ்சம் இருப்பா. அவர் சொல்றது கொஞ்சம் கேட்டு. இது பாரு, ப்ரொடியூசர் சாங் ரெக்கார்டிங் தான் கிளம்பி வந்துட்டு ஆனா வர்ற வழியில அவருடைய கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட் அவரு கொண்டு இல்லப்பா. ஆனா அதை போய் அவசரமா நினைச்சுக்கிட்டு சென்டிமெண்டா ரெக்கார்டிங்க கேன்சல் பண்ண சொல்லிட்டாருப்பா. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சிவா. சார், ஒரு ஹாஃப் டே லீவ் வேணும் சார். என்ன சொன்னீங்க? சிவாக்கு அரை நாள் லீவா? ஒரு நிமிஷம் இருங்க. நான் தான் கனவில்ல. என்ன சிவா, கம்பெனில சேர்ந்து 4.5 வருஷம் ஆகுது. அரை மணி நேரம் கூட பர்மிஷன் போட்டதில்ல. அரை நாள் லீவ் கேக்குறீங்களே, எனி ப்ராப்ளம்? ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை சார். என் தம்பி மியூசிக் டைரக்டர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லல. ஆமா, அவனுக்கு சான்ஸ் கிடைச்சிருச்சு சார். வெரி குட். என்ன சொல்லவே இல்ல? இல்ல சார், இன்னைக்கு தான் அவனுக்கு முதல்ல சாங் ரெக்கார்டிங். காலையில வீட்டுல இருந்து வரும்போதே நல்லபடியா பண்ணுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் சார். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் டென்ஷன். ஆபீஸ்ல வேலை எதுவும் ஓட மாட்டேங்குது. அவன் எப்படி பண்றான் அது எல்லாம் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. சோ இன்னைக்கு மட்டும் ஒரு ஹாஃப் டே லீவ் கொடுத்தீங்கன்னா. ஹாஃப் டே என்ன, 4 நாள் லீவ் எடுத்துக்கங்க. 4 சாங் ரெக்கார்டிங்க்கு தம்பி கூட இருந்து மாரல் சப்போர்ட் கொடுங்க. பிரதரை என்கரேஜ் பண்றத தவிர நமக்கு வேற என்ன வேலை? சார் இன்னைக்கு மட்டும் ஒரு ஹாஃப் டே, நாளையில இருந்து as usual. Granted, enjoy. தம்பி மியூசிக் டைரக்டர் ஆயிட்டான், இனிமே ஆபீஸ் பக்கம் வரவே மாட்டீங்க. ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். அவன் ட்ராக் வேற, என் ட்ராக் வேற. அவன் நல்லா இருக்கணும். அவன் நல்லா இருந்தா அதுவே போதும் சார். I'll be very happy. All the best. Thank you, sir. Carry on. ஹலோ பிரசாத் ஸ்டுடியோங்களா? ஆமா சார். அங்க ஸ்ரீதர்னு புது மியூசிக் டைரக்டர் ஒரு ரெக்கார்டிங் ஆரம்பிச்சிருச்சுங்களா? அத காலையில ஊத்தி மூடிட்டாங்களே சார். சார் என்ன சொல்றீங்க? அந்த ப்ரொடியூசருக்கு தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. காலையில கேன்சல் ஆயிடுச்சு சார். அது என்னாச்சுன்னா? என்னடா ஆச்சு? ப்ரொடியூசர் கார் ஆக்சிடென்ட்டா, ரெக்கார்டிங் கேன்சல் ஆயிடுச்சுப்பா. ரெக்கார்டிங் கேன்சல் ஆயிடுச்சா? ஜெயிச்சிட்டான்னு நினைச்சப்பா. சார் கீதம் இப்போ ஸ்ரீதர் எங்கடா இருக்கா? பயமா இருக்கு. அவன் வந்தா யாரும் எதுவும் பேசக்கூடாது பிளீஸ். எதுவும் கேட்க கூடாது. இல்லடா,
நில்லுங்கடா. மாதிரி குச்சி குடுறா. தோல் தூரண்டா போட்டோம். அப்படியா? தூரந்தானா? நல்லா பாத்துக்கங்கடா. அண்ணாத்த கரெக்டா போட்டுக்கிறேன். இப்ப அண்ணாத்த அடிக்க போறேன் பாருங்க. அப்படியாப்பா? சரி பாப்பா தோல் சரிங்கப்பா. என்ன நீ அடிச்சிருவேன்? இவ்வளவு வயரம் இருந்துகிட்டு நீ அடிச்சிடுவியா? உன் லெவலுக்கு ஆசைப்படுறா. போ அடிச்சு படுறா. பா கூப்பிடுறாங்க. போ போ. கூப்பிடுறாங்க வாங்கடா. கூப்பிடுறாங்க வேண்டா வாங்கடா. எல்லாரும் வாங்கடா. வந்துட்டான்டா. அல்வா ஒரு டீ போடு. அதையும் சேர்த்து 47 ரூபா ஆச்சு. பாத்துட்டியா? சரி ஒரு சைவ டீ போடு. அது என்ன சைவ டீ அசைவ டீ? சாதா டீனா சைவம். உன்ன மாதிரி ஈ விழுந்த டீ குடிச்சா அது அசைவம். டீயா? எடுத்து போட்டு குடுறா. அது எப்படிங்க ஈ விழுந்த டீயை குடிக்கிறது? அந்த ஈ எவ்வளவு டீயை குடிச்சிட போகுது? சும்மா இருக்கட்டும் குடி. டெய்லி குடிக்கிறது தானே. அது எப்படிங்க? பாரு இதுக்கே நீ டென்ஷன் ஆகுறியே. பள்ளி விழுந்த பஜ்ஜி 10 திருட்டு உட்கார்ந்து இருக்கான். அவன் என்ன டென்ஷன் ஆகுறான்? அவன் பள்ளியா? மாவை ஆட்டும் போதே பார்த்தவையா நானு. அங்க 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 காத்து எப்பா நீ பணமே குடுக்க வேணா. ஏவத்த கெடுத்துறாரா சாமி. புரிஞ்சுக்கிட்டா சரி. ஒரு மசாலா டீ போடு. அப்பா என்ன வெயிலு. அல்வா ஒரு ஸ்பெஷல் டீ போடு. போட்டுருவோம். அப்படியே 4 பழம் 4 பிஸ்கட் ஒரு 2 பஜ்ஜி பார்சல் பண்ணு. இந்தா 500 ரூபாய். பழைய பாய்க்கு 300 ரூபாய் எடுத்துட்டு 200 ரூபாய் டிப்ஸா வச்சுக்கோ. ஏய் நீ வந்து எலக்ட்ரிக் ட்ரெயின்ல பிச்சை எடுத்து வந்தானே. என்னடா இப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு? சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவா இருக்கும்ல. அப்படின்னா அதான் இந்த ரெடிமேட் சட்டை வைக்கிறது. புரியலையேடா. இப்பெல்லாம் எவன்டா டெய்லர் கடைக்கு போறான்? எல்லாம் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு டிவி பாத்துக்கிட்டு சோம்பேறித்தனம் பண்ணிட்டு இருக்கானுங்க. நான் வீடு வீடா போய் சட்டை சேல்ஸ் பண்றேன். ஒரு சட்டை வித்தா எனக்கு 30 ரூபாய் லாபம் கிடைக்குது. தினம் 10 சட்டை வைக்கிறேன். 300 ரூபாய் ஆச்சுல. பிறகு என்ன? ஆகா ஒரு நாளைக்கு 300 ரூபாய் வருமானமா? அப்படின்னா ஒரு மாசத்துக்கு 9,000 ரூபாய் வருமானமா? ஆகிறேன்தான் நானும் ஒரு சேல்ஸ் ரெப்பு. உடும்பு மார்க் ஜட்டிகள் மென்மையானது மிருதுவானது. உடும்பு மார்க் ஜட்டிகள் இது உங்கள் ஏன் பார்ப்பவர்கள் மனதையே கவ்வும். அணுக வேண்டிய முகவரி பேஜர் கிடையாது, செல் கிடையாது. 4 நம்பர் 0000000 கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம். ஆஹா ரமேஷ் பின்றியடா. இந்த ரேஞ்சில போனேன்னு வச்சுக்கோ. இந்த கேட் என்ன பில் கேட்டே சமாளிக்கிறான். சார் நான் உடும்பு மார்க் ஜட்டிகள் விக்கிறேன். ஒண்ணு வாங்கிக்கிறீங்களா? சாய் ஐ அம் a 2000 மேன். ஜட்டி எல்லாம் போடுறது கிடையாது. அப்ப நீங்க என்னதான் போடுறீங்க? இது
ஐ எம் ஏ மில்லியனர் மேன். அட பாவி, வெளிய பார்த்தா சிட்டி எஃபெக்ட்ல இருக்கறான், உள்ள பார்த்தா ஒரே வயலும் வாழ்வும் வில்லேஜ் எஃபெக்ட்ல இருக்காங்களே. வேணாண்டா இந்த வேற. என்ன தூசி பட்டுச்சா? கக்கு சூரிங்க ஏசினீங்க, இப்ப கண்ணுல தூசி பட்டதா மிச்சம். அப்பு நொய்ய புடைச்சிட்டாங்க போல இருக்க. இப்படி ஒரு செருப்படி என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்லப்பா. ஏண்டா நீங்க பாத்திருக்கீங்க? பக்கத்து கடையில வாங்கியிருக்கான் பாரு. நீங்க என்னடா சாங் ரெக்கார்டிங் பண்றது? இப்ப நான் பண்றேன் பாரு. முத்து பாண்டி பண்றான். போன மச்சான் திரும்பி வந்தா பூமணத்தோட, அரமழ கோமணத்தோட, கோமணத்தோட. போற போக்குல கோமண கூட எல்லாம் வர போறாருங்க. இப்படி எல்லாம் பேசாத. எனக்கு பரவாயில்ல, ஏமாத்துங்கிறது எனக்கு 3 வேளை சாப்பாடு மாதிரி பழகி போச்சு. ஆனா ஸ்ரீதர் கடப்பக்கம் வர்றப்போ தயவு செஞ்சு அவன் காதல படுற மாதிரி இப்படி கிண்டல் பண்ணாத. அவனால தாங்கிக்க முடியாதுப்பா. சென்டிமெண்ட்ல அண்ணாத்தா என்ன ஸ்ரீதர் வந்துட்டானா கடைக்கு கேட்டுட்டேன். காதல் விடுற மாதிரி எதுவும் பேசுறாருப்பா. சொன்னா கேளுப்பா. முதல்ல காசை வை, அப்புறம் கிளம்பு. என்ன கேட்டுங்க நிப்பாடு போற? ஒண்ணு இல்லப்பா, நாங்க சும்மா பேசிக்கிட்டே இருக்கும்போது சட்டையை கிழிச்சு வேற எப்ப ராஜா கிழிப்பாங்க? உடுப்பா. நம்மளாம் பக்கத்துல கடை வச்சிருக்கோம். நாளைக்கு நல்லது கெட்டதுன்னா கலந்துக்க வேணாமா? ஏய் நீ சமாதான பிரவா. சொல்லி வையே, சூப் வச்சு குடிச்சிடுவேன், ஜாக்கிரதை. சேத்துல கால வச்சா நமக்கு தான் அசிங்கம். வாங்க. இந்த சேத்துல காலை வச்சினா காலு மட்டும் இல்ல, உன் உடம்பே நாரிடும். நீங்க நடிச்சது கூட பரவாயில்ல, விட்டுருங்க. எல்லாரும் பாக்குறாங்க, நான் சொல்றது கேளுங்க. வேணாம். Oh!